இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார். இது கண்ணுக்கு தெரியாத முடிவு என ஏ.ஆர். ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1992ஆம் ஆண்டு மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளியான ரோஜா திரைப்படம் மூலம் தன் முதல் படத்திலேயே வித்தியாசமான இசையை கொடுத்து ஒரு இசை புரட்சியையே ஏற்படுத்தியவர் ஏ.ஆர். ரஹ்மான். இசையின் மூலம் புதுமைகளை அறிமுகப்படுத்தி கடந்த 32 ஆண்டுகளாக ஆச்சரியங்களுக்கு மேல் ஆச்சரியங்களை தொடர்ச்சியாக வழங்கி தலைமுறைகளை தாண்டி கொண்டாடப்படும் ஒரு தன்னிகரில்லா கலைஞன் இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான். தனது தாய் அறிமுகம் செய்ததை அடுத்து 1995ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தனது 28வது பிறந்த நாளன்று சாய்ரா பானுவை முதல் முறையாக சந்தித்தார் ஏ.ஆர். ரஹ்மான். பின்னர் இரு வீட்டார் சம்மதத்துடன் அதே ஆண்டு மார்ச் மாதம் சென்னையில் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகள்கள், ஒரு மகன் என 3 குழந்தைகள் உள்ளனர். முதல் மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். சுமார் 3 தசாப்தமாக திரையுலகில் ஏ.ஆர். ரஹ்மான் வெற்றி பயணத்தை தொடர அவரது மனைவியும் மிக முக்கிய காரணமாக இருந்ததாக பல நேர்காணல்களில் ஏ.ஆர். ரஹ்மான் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானை விவாகரத்து செய்யும் முடிவை சாய்ரா பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து சாய்ராவின் வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருமணமாகி 29 ஆண்டுகளுக்கு பிறகு கணவர் ஏ.ஆர். ரஹ்மானிடம் இருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை மனைவி சாய்ரா பானு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் பதற்றங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கிவிட்டதை இருவரும் கண்டறிந்ததையும், இந்த முடிவு அவர்களின் உறவில் குறிப்பிடத்தக்க மன அழுத்தத்திற்கு பிறகு வந்திருப்பதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை சாய்ரா எடுத்ததாகவும், இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடம் இருந்து தனியுரிமை மற்றும் புரிதலை கோருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஏ.ஆர். ரஹ்மான் தங்களது திருமண உறவு 30 வயதை எட்டும் என்று நம்பியதாகவும், ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தில் நடுங்கக்கூடும். இருப்பினும் இந்த சிதைவில் துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுகிறோம் என்று ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சமூக வலைத்தளத்தில் ஏ.ஆர். ரஹ்மானின் மகன் ரமீன் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த நேரத்தில் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 3 தசாப்த கால திருமண வாழ்க்கையை நிறைவு செய்திருப்பார்கள். ஆனால் தற்போது ஏறக்குறைய 30 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் சாய்ரா தம்பதியர் வெளி உலகிற்கு அரிதாகவே தங்களை வெளிக்காட்டிக் கொண்டவர்கள். அதே நேரங்களிலும் தங்களுக்குள்ளான காதலை மிகவும் கண்ணியமாக வெளிப்படுத்தியதை பார்த்த ரசிகர்களுக்கு இந்த பிரிவு செய்தி மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது.